சார் இந்த ஜனநாயகம்னு நீங்க பேசினதால நான் கேக்குறேன், என்னதான் சார் ஆச்சு? மறுபடியும் பாத்தீங்கன்னா ஏதோ ரிவைசிங் கமிட்டி மறுபடியும் வந்து படத்தை பாத்துருக்காங்களா? எத்தனை தடவை சார் அடிக்காதா அவங்களுக்கு? என்னங்க ஒரு படத்தை போட்டு இப்படி போட்டு இது பண்ணிக்கிட்டு தேர்தலும் முடிஞ்சு போச்சு, இந்த வாக்கு எங்கேயாச்சும் ரிசல்ட் வரப்போது அந்த படத்தை விட்டுடலாங்க. என்னன்னா ஒரு பக்கம் அந்த படம் வந்து கள்ளத்தனமாக ஆன்லைன்ல வெளியே வந்து அது எத்தனை பேர் பார்த்தாங்க இது தாண்டி வந்து இன்னைக்கு தியேட்டருக்காரங்களுடைய நிலைமையை பாருங்க. ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய இது, ஒரு ஹீரோவுக்கான ஒரு விஷயம், அதை தாண்டி தியேட்டருக்காரர்கள் வந்து எக்ஸிபிட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சிங்கிள் ஸ்கிரீன் நடத்துறதுலாம் இந்த மாதிரியான பெரிய படங்கள் பெரிய ஹீரோக்களை நம்பிதான். நீங்க ஓப்பனாவே சொல்லலாம். வந்து இப்போ கரன் ஒரு படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது பாருங்க. ஆன்லைன்ல அட்வான்ஸ் புக்கிங்கு ஒண்ணுமே புக் ஆகல. வந்து என்னன்னா அவன் மணல்ல வரட்டும், முதல் ஷோ பார்க்கலாம், டாக் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம தியேட்டரை போய் பார்க்கலாம் நம்ம இருக்கிறதுனால. அடுத்து மே 15ஆம் தேதி கருப்புன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது, அதனுடைய ஆடியோ லான்ச் நேற்று மதுரையில் நடந்தது. அப்படி ஒரு ஆடியோ லான்ச் நடந்ததா அப்படின்னு சில பேர்லாம் கேட்கிற அளவுக்கு சூர்யா ஒரு பெரிய ஹீரோ. ஒரு காலத்தில் அஜித்துக்கும் விஜய்க்கும் டஃப் கொடுத்த ஒரு ஹீரோ. இவங்களுக்கு போட்டியா இவங்க 2 பேர் எடுத்து சூர்யா காலி பண்ணிட்டு வர போறாரு அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு ஹீரோ. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவுடைய படம் வந்தால் மட்டும்தான் கூட்டம் வருகிறது, அந்த தியேட்டர் வந்து திருவிழா மாதிரி மாறுது. அப்படிங்கும் பொழுது ஜனநாயகன் மாதிரியான படத்தெல்லாம் நீங்க விட்டுடலாமே. ஏன் வந்து நீங்க அந்த ஐப்ல வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தியேட்டர்ல ஓடுச்சுன்னா அது ஒரு பெரிய லாபம் தான் தியேட்டருக்கு. அது என்னத்துக்கு போட்டு மறுபடியும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல வந்து.